ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த காலை வேளையிலும் GI 611 சபைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரத்தை கொடுத்து நம்ம சொல்லலாம், நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 61:4 இப்படியாய் சொல்லுகிறது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று. இப்பொழுதும் கூட எக்காலத்தை ஊதும் போது ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 47:1 இப்படியாய் சொல்லுகிறது, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரியுங்கள் என்று. இப்பொழுதும் கூட நம் தேவனாகிய கர்த்தரை நாம் துதித்து போற்றுவோம். வாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார், அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே பாவ பயம் நீக்குவார் என்று பாடல் நாம் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும். களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார், அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே பாவ பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோ, யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோ. தீடனடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால், உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரே திடனாகையால். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோ, யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோ. வாக்கை நம்புவோம், உறுதி மொழியாய் கிறிஸ்துவில் ஆமென் என்றே. பூமி ஒழிந்தும் என்றும் உறுதியாய் நீலைக்கும் இது மெய்மையே. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோ, யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோ. நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டினில், அதால் நித்திய ஜீவன் உண்டாம். பற்றும் இழையை தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாராம். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு,
presence, அவர் சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும்படி அவருடைய கரங்களில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். This is a very serious time. You hold my world.
reason that I live. You are the reason that I sing. With all I am. With all I am. தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் இது. இந்த சாங், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தேவனாகிய கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு வெப்பன் இருக்குது. என்ன வெப்பன் தெரியுமா? நம்ம வாய் கிடையாது, நம்ம துதி. நம்ம வாயிலிருந்து பிறக்கிற துதி. நான் வாயில் பேசினா எதையும் சாதிப்பேன், நான் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. இல்லை, நீங்கள் துதி எழுப்பும் பொழுது தான் சாதிக்க முடியும். கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான், துதி சத்தம் முன்பாக செல்லும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று பல கதவுகளை திறக்க போகிறார். God is going to open many new ways which you cannot even imagine in your life. நீ யோசித்து கூட பார்க்காத கதவை கர்த்தர் திறக்கணும்னா இப்போ நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைம். தேவனாகிய கர்த்தரை துதிக்கிற நேரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், என்னை நித்தமும் நீங்க நடத்துவீங்க. இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். எல்லா இடங்களில வறட்சி இருக்கும் மகனே, ஆனா நான் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொல்றாரு. இதுதான் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவருடைய மகத்தான வல்லமை. God's amazing power. திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர்
சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த உலகத்தில் பல்வேறு காரியங்கள்னால சிக்குண்டு, பல்வேறு காரியங்கள்னால இழுக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, நிலை குலைந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவாராம். மகா வறட்சியான காலங்களில் கூட நம்ம ஆத்துமாவை திருப்தி செய்வேன்னு சொல்றாரு. ஆல் வி ஹாவ் டு டூ, நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரை துதிக்கிறத தவிர வேற ஒண்ணுமே கேட்கல. அவரை துதிக்கிறத தவிர வேற ஒண்ணுமே கேட்கல. கர்த்தருடைய துதி நம்முடைய நாவில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதர்களால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். Nothing is impossible with God. உங்க இயலாமையில உங்களுக்கு உதவி செய்ய போகிறவர் தேவன். உங்க இயலாமையில உங்களால எது முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். அவர் கொடுக்கிற பலத்துல நீங்களே தான் அந்த காரியத்தை செய்து முடிக்க போறீங்க. அவர் கொடுக்கிற பலத்துல நீங்களே தான் அந்த காரியத்தை செய்ய போறீங்க. அவர் கொடுக்கிற ஞானத்துல நீங்களே தான் அதை செய்ய போறீங்க. நானா இதை செய்து முடித்தேன் என்று நம்மை யோசித்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய இயலாமையில வருகிறார், நம்மை தேடி வருகிறார். நம்முடைய தேவன் நம்மை தேடி வருகிற தேவன். ஒடுக்கப்பட்டவர்களை, கடன்பட்டவர்களை, திக்கற்றவர்களை தேடி நமக்கு உதவி செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலையில யார் யார் வந்திருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களை இருதயங்களை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். உன்னால எது முடியலையோ அது ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உன்னோட பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. அந்த பலவீனத்துல ஆண்டவர் தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். Don't go in negative. Don't go in negative. But praise God in the negative situation. Praise God in the negative situation. இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், உமக்கு
சங்கீதத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, என்னைக்காவது உன் ஆண்டவர் மறந்திருக்காரா? மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். இதை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? கிரகிக்க முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லலாம், நான் கிரகிக்க முடியாத காரியத்தை என் வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்கப்பா. நான் நினைத்து பார்க்காத நன்மைகளை நீங்க எனக்கு கொடுக்க போறீங்கப்பா. கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர் சர்வஞானியே. உன் வழிகள் என் வழிகள் அல்ல மகனே. நான் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்கல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல மகளே. உன்னை விட உன்னோட லைஃப்ல பெட்டரான திங்ஸ் நடக்கணும்னு தான் நான் பிளான் பண்றேன் ஆண்டவர் சொல்றேன். உன்னை விட உன் வாழ்க்கையை நான் அஹெட்டா பார்க்கிறேன். உன்னை விட உன் வாழ்க்கையோட ஃபியூச்சரை நான் பார்க்கிறேன். அப்படியே கர்த்தருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துட்டு அடங்கி இருந்தாலே போதும். He will take care of everything in our life. எல்லாமே அவர் பார்த்துப்பார். ஆண்டவரே நான் கீழ்ப்படிறேன், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிறேன், நீங்க சொல்றத நான் செய்றேன், நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க சொல்லிட்டே இருங்களேன். உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு மாத்திரம் பாருங்களேன். இப்ப சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து, நீங்க பார்த்துக்கோங்கப்பா, என் வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்கப்பா, என் வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்க, என் குடும்பத்தை நீங்க பார்த்துக்கோங்க, என் பயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணுங்கப்பா. இந்த பயங்களை என்னால வாயை திறந்து வெளியில சொல்ல முடியல. சொன்னா என்ன கையால் ஆகாதவன் என்று சொல்லிவிடுவாங்களோ, திறமை இல்லாதவன் சொல்லிடுவாங்களோ. அப்பா என் பயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லலப்பா, உங்ககிட்ட சொல்றேன். உங்களோட பயங்களை கர்த்தரிடத்துல சொல்ற நேரம் தான் இது. உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துக்காக பயப்படுறீங்க? எந்த காரியத்துக்காக பயப்படுறீங்க? இப்ப சொல்லுங்க. நீங்க கிரகிக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த வாரம் கர்த்தர் நமக்கு இந்த ஃப்ரேஸை, இந்த வேர்டிங்ஸை கொடுத்திருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்ய போறேன். நீ நினைப்பதற்கும் மேல, நீ வேண்டிக் கொள்வதற்கும் மேல அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் உன்னோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்றேன். நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க பிரேயர் பண்றதுக்கு மேல அவர் உங்களுக்கு செய்ய போறார். நீங்க யோசித்து கூட பார்க்க முடியாத காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிப்பவர்கள் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. Your faith is going to move the mountains. அது எந்த தடையானாலும் இருக்கலாம். Your faith, உன் விசுவாசம் தான் உன் முன்னாடி இருக்கிற மலையை மூவ் பண்ண போகுது, தள்ள போகுது, உடைத்து எறிய போகுது. உங்க முன்னாடி எதெல்லாம் மலையா நிற்கிறது என்று எனக்கு தெரியல. But God knows all the mountains. ஆண்டவருக்கு அந்த மலைகள் எல்லாம் தெரியும். இப்போ விசுவாசத்துல சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில இருக்கிற மலைகளே அந்த இடத்துல இருந்து பெயர்ந்து கடல்ல போய் விழு. I command you in the name of our Lord Jesus Christ. Oh mountain, மலையே அந்த இடத்துல இருந்து பெயர்ந்து போ. இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். கடுகளவுக்கு விசுவாசம் தான் போதுங்க. Just the mustard seed faith. அவ்வளவு விசுவாசம் தான் போதும். நீங்க சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்கும்.
முடியாத காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் அவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். இல்ல எல்லாத்தையும் நானே செய்து கொள்கிறேன் என்றால் he will just leave it. நம்ம கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். Let's commit everything into God's hand. எல்லாத்தையும் அவர்கிட்ட கமிட் பண்ணிடலாம். அவர் செய்வார். சகலமும் நன்மையா செய்வார், சகலமும் நேர்த்தியா செய்வார், ஆன் டைம்ல செய்வார். நம்மள டிலே பண்ணவே விடவே மாட்டார். என் லைஃப்பை நீங்க டேக் கேர் பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, என் லைஃப்பை நீங்க டேக் கேர் பண்ணுங்க. என் லைஃப்ல எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் நீங்க செய்யுங்கப்பா. நான் உங்களை நம்புறேன். உங்களை நம்புறேன்ற வார்த்தையை சொல்லுங்களேன். இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் உங்களை நம்புறேன். ப்ளீஸ் கர்த்தருடைய பிள்ளைகளை வாய் திறந்து சொல்லுங்க, ஜீசஸ் ஐ பிலீவ் யூ, ஜீசஸ் ஐ பிலீவ் யூ. நான் பிலீவ் பண்றேன்ப்பா, நான் உங்களை பிலீவ் பண்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே நீங்கள் விசுவாசத்தபடியே உங்களுக்காக கடவுள் எல்லா நன்மைகளை தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில தொடரட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. Let's be seated. May the good God bless you.